Hello guys, welcome back. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா container with most water Leetcode நம்ம question number 11. இந்த ப்ராப்ளம் பொறுத்தவரை நம்ம என்ன பண்ணனும்னா ஒரு அரே கொடுத்துருவாங்க. அதுல சில நம்பர்ஸ் வேல்யூஸ்லாம் இருக்கும். இந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம வந்து ரெண்டு வால் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கணும். அந்த ரெண்டு வாலுக்கு இடையில எவ்வளவு தண்ணி வந்து மேக்ஸिमமா எவ்வளவு தண்ணி ஸ்டோர் பண்ணலாமோ அந்த ரெண்டு வாலை வந்து நம்ம என்ன பண்ணனும்னா எவ்வளவு மேக்ஸिमम வாட்டர் ஸ்டோர் பண்றோம்ங்கறத கடைசில ரிட்டர்ன் பண்ணனும். இங்க அதான் அந்த ப்ராப்ளத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. இங்க கொடுத்திருக்கிறதுலாம் வால். இங்க ஃபர்ஸ்ட் 1ங்கிறது இந்த 1 சைஸ், இங்க 8ங்கிறது இந்த 8 சைஸ்க்கு ஒரு வால் இருக்கு. இங்க 6, அடுத்து 2, 5, 4, 8, 3, அடுத்து 7. இப்போ இங்க ஒரு இதுல வாட்டர் நீங்க இடையில ஸ்டோர் பண்ணனும்னா இங்க 1க்கும் 8 இடையில ஸ்டோர் பண்ணீங்கன்னா இந்த லெவல்ல மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். சோ இது கம்மியானது. நம்ம என்ன பண்ணனும்னா மேக்ஸिमமா எந்த ரெண்டு வேல்யூக்கு இடையில தண்ணியை ஸ்டோர் பண்ணோம்னா மேக்ஸिमम வாட்டர் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறது அந்த ப்ராப்ளம். சோ நம்ம இப்ப என்ன பண்ணலாம்னா இதுக்கு வந்து ஒரு ஈஸியான அப்ரோச் பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்னு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா ஒரு லெஃப்ட் இங்க ஸ்டார்டிங்ல இருந்து மூவ் பண்ணிட்டு போறேன். நான் ஃபர்ஸ்ட் வாலை கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது ஸ்டார்டிங் வால் அப்புறம் எண்டிங் வால் ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்காக ரெண்டு வேல்யூ டிக்ளேர் பண்ணிக்கலாம். LE = 0 லெஃப்ட் இன்ட்டு ரைட்டை வந்து 6ன்னு வச்சுக்கிறேன் ஈக்குவல் டு அதுவும் 0ன்னு கொடுத்துக்கிறேன். 0ன்னு கொடுக்க முடியாது ஏன்னா இது ரைட் வந்து லாஸ்ட்ல இருக்கிறதுனால HEIGST height dot length -1 லாஸ்ட் வேல்யூ -1 கொடுத்துக்கிறேன். இதை Lன்னே கொடுத்துக்கிறேன்னா லெஃப்ட் ரைட்டு. இப்போ வந்து நான் மேக்ஸிமம் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அதுக்காக ஒரு ஆன்சர்னு கொடுத்துக்கிறேன். ஆன்சர்ஸ் ஈக்குவல் டு அதே நான் இனிஷியலாக 0னே வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா இந்த அரேயோட சைஸ் வந்து எனக்கு எவ்வளவு இருக்குன்னே தெரியாது. ஆனா நான் மேக்ஸிமம் கண்டுபிடிக்கணும். இப்போ எனக்கு இனிஷியல் தெரியாதுன்னா நான் என்ன பண்ணலாம், while லூப் யூஸ் பண்ணலாமா? ஸோ while ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும், அதாவது L இருந்து R வரைக்கும் இப்போ வந்து எனக்கு while லூப் ரன் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா இதோட வித்து கண்டுபிடிக்க போறேன். வித்துனா இதோட அகலம் கண்டுபிடிக்க போறேன். ஸோ இன்ட்டு Wன்னு கொடுத்துக்கிறேன். அதை அகலம் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ரைட் மைனஸ் லெஃப்ட், அதாவது இந்த ரைட் வேல்யூ மைனஸ் லெஃப்ட் வேல்யூ போட்டோம்னா ரெண்டுத்துக்கும் இடையில எவ்வளோ அகலம் இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ R - L அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ இந்த ரெண்டு வால் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டுத்துல இப்போ எந்த வால் மினிமம் வால்? இந்த வால் தான் மினிமம் வாலா? 6ங்கிற சைஸ் உள்ளதான் மினிமம் வால். ஸோ அப்போ நம்ம வாட்டர் ஸ்டோர் பண்ணும்போது இந்த 6 ஹைட் அளவுக்கு தான் ஸ்டோர் பண்ணோம், இந்த 8 அளவுக்கு ஸ்டோர் பண்ணாது. ஸோ நம்ம ஹைட் கண்டுபிடிக்கணும். மினிமம் வால் எந்த வாலோ அந்த அளவுக்கு தான் வந்து அதை வாட்டரை ஸ்டோர் பண்ண முடியும். அதுக்காக ஹைட் கண்டுபிடிக்கிறோம். இன்ட்டு Hன்னு கொடுத்துக்கிறேன். H = math.min of நான் மினிமம் வால் எப்படி எதுக்குள்ள கண்டுபிடிக்கணும்? லெஃப்ட் வாலுக்கும் ரைட் வாலும், அதாவது லெஃப்ட்ல உள்ள வாலுக்கும் ரைட்ல உள்ள வாலுக்கு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஹைட் ஆஃப் L, ஹைட் ஆஃப் R. இப்போ வந்து நான் மினிமம் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன் ரெண்டுத்துக்கும். இப்போ ஸ்டார்டிங்ல இதை எடுத்துக்கும் போது ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த வேல்யூவே லாஸ்ட் வேல்யூ எடுத்துக்கணும்னு வச்சுக்கலாம். இப்போ ரெண்டுத்துல மினிமம் வேல்யூ எது? மினிமம் வேல்யூ வந்து 1. அப்போ இந்த 1 சைஸ்க்கு அது வந்து மினிமம் வேல்யூ வந்து அதில் ஸ்டோர் ஆயிரும். நெக்ஸ்ட் நம்ம வாட்டரோட வித்து கண்டுபிடிக்கணும். அதாவது வாட்டர் வந்து எவ்வளோ வாட்டர் வந்து அதில் ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்காக இன்ட்டு வாட்டருக்கு வந்து Wன்னு கொடுத்துக்கிறேன். ஆல்ரெடி வித்துக்கு W தான் கொடுத்துருக்கேன். ஸோ வாட்டருக்கு WAன்னு கொடுத்துக்கிறேன். வாட்டர் என்ன பண்ணணும்னா இந்த வித்தோட வித்து எவ்வளோ இருக்கோ அது இந்த ஹைட் அளவுக்கு தான் வாட்டர் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ W இன்ட்டு H வித்து இன்ட்டு ஹைட்டு, அந்த அளவுக்கு அதில் வாட்டர் ஸ்டோர் பண்ண முடியும். நான் மேக்ஸிமம் வாட்டர் ஸ்டோர் பண்ணோம்ல, அதை என்ன டிக்ளேர் பண்ணிக்கலாம், ஆன்சர் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம மேக்ஸிமமாக இதில் எவ்வளோ ஸ்டோர் பண்ண முடியும்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இப்போ என்னங்களா ஒரு நிமிஷம், math.max of maximum, W. இப்போ இங்க இது என்ன பண்ணணும்னா மேக்ஸிமம் கிடையாதுங்க, ஆன்சர் மேக்ஸிமம். இப்போ இது இங்க என்ன பண்ணணும்னா ரெண்டுத்துல எந்த வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ இருக்கும். நம்ம இங்க ப்ரீவியஸா ஹைட் கண்டுபிடிச்சிட்டோம், வித் கண்டுபிடிச்சிட்டோம். வாட்டரோட மேக்ஸிமம் வாட்டரோட எவ்வளவு இருக்குன்னு பாக்குறதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா வித் இந்த ஹைட்டையும் மல்டிப்ளை பண்றோம். ஸோ வந்து நமக்கு எவ்வளோ அதில் ஸ்டோர் ஆகும்னு கிடைச்சிரும். அந்த ஸ்டோர் ஆகுற வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூவான்னு செக் பண்றோம். அப்படி இல்லைன்னா அதை மேக்ஸிமமா அப்டேட் பண்ணிக்கிறோம்.
இப்போ வந்து இது மேக்ஸிமமாக அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் இது எடுத்துக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இது ஸ்டார்டிங்கு, இது எண்டிங்கு. எனக்கு இதோடய முடிஞ்சிடக்கூடாதுல்ல, உள்ள செக் பண்ணிகிட்டே இருக்கணும்ல. அதுக்காக ஒரு இஃப் கண்டிஷன் எழுதுறேன். இஃப் ஹைட் ஆஃப் லெஃப்ட் வந்து லெஸ் தெனா இருந்துச்சுன்னா, அதாவது இந்த லாஸ்ட் வேல்யூவோட இந்த வேல்யூ சின்னதாக இருந்துச்சுன்னா என்னோட லெஃப்டோட வேல்யூ ஒன்று இன்க்ரீஸ் பண்ணிக்கணுமா, அதுக்காக இது எழுதுறேன். ஸோ ஹைட் ஆஃப் ரைட். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த இஃப் கண்டிஷன் செக் பண்ணோம். இப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ இந்த வேல்யூ எடுத்துக்கும், இந்த லாஸ்ட் வேல்யூ எடுத்துக்கும். இதை விட இது சின்னதாக இருக்கா? ஆமாம் சின்னதாக இருக்கு. அப்போ இதை மூவ் பண்ணிக்கிறேன். எல் ப்ளஸ் ப்ளஸ் லெஃப்ட்டை வந்து மூவ் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைன்னா இப்போ இந்த வேல்யூ விட இது சின்ன வேல்யூவா இல்லைன்னா என்ன பண்ணணும்? ரைட்டை வந்து மூவ் பண்ணுமா? ஸோ அதுக்காக எல்ஸ் கண்டிஷன் எழுதுறேன். எல்ஸ் ஆர் மைனஸ் மைனஸ். இப்போ ரைட் வந்து மூவ் ஆயிடுச்சு. நம்ம எப்போதும் போல ஆன்சர் ரிட்டர்ன் பண்ணிட வேண்டியதான். நான் இன்னொரு தடவை இந்த ப்ராப்ளம் சொல்கிறேன். நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு லெஃப்ட் வேல்யூ எடுத்துக்கிறோம், அடுத்து ரைட் வேல்யூ எடுத்துக்கிறோம். ஸோ ஸ்டார்டிங்கு எண்டிங் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஆன்சர் ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக ஆன்சரு வந்து நமக்கு சைஸ் தெரியாது. ஸோ நம்ம வைல் லூப்பில் ரன் பண்ணிக்கிறோம். நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா ஃபஸ்ட்டு வித்து கண்டுபிடிக்கிறோம். வித்து என்னன்னா ரைட் மைனஸ் லெஃப்ட், அது வித்து. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா வாட், அது எவ்வளோ மினிமம் ஹைட்டுன்னு கண்டுபிடிக்கிறோம். அது எதுக்காகனா அந்த மினிமம் ஹைட்டோட அளவுக்கு தான் வாட்டரை ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அதுக்காக வந்து நம்ம மினிமம் ஹைட் கண்டுபிடிச்சிக்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம எவ்வளோ வாட்டர் அதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணுமா. இப்போ இந்த இதுக்குள்ளே இந்த ரெண்டு கண்டெய்னருக்குள்ளே எவ்வளோ வாட்டர் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்காக W×H, அதாவது வித் ஹைட்டு போடுறேன். போட்டோன்னே எனக்கு வாட்டர் எவ்வளோ இருக்குன்னு கிடச்சிருது. எனக்கு மேக்ஸிமம் வாட்டர் தான் வேணும். ஸோ அதில் மேக்ஸிமம் வேல்யூ எதுன்னு எடுத்து அதை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ சப்போஸ் இந்த வேல்யூ எனக்கு சின்ன வேல்யூவாக இருக்குது, அதனால லெஃப்ட்டை வந்து ஒரு இது மூவ் பண்ணிக்கிறேன். சப்போஸ் இந்த வேல்யூ எனக்கு சின்ன வேல்யூவாக இருந்துச்சுன்னா ரைட்டை வந்து ஒன்று முன்னாடி மூவ் பண்ணிக்கிறேன். அது பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஆன்சர் போட்டாச்சு. நெக்ஸ்ட் ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் சப்மிட் பண்ணலாம். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.